Welcome to Money Management Channel. 2 weeks negative la irundha market last 2 days pathinga appadina positive turnover aayirukku market பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆனாலும் ஒரு சிலரோட ஹோல்டிங்ஸ்ல வந்து பெருசா சேஞ்சஸ் இல்ல அப்படினு கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தேன். என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணிருக்கு. நியர்லி 2.5 lakhsக்கு பக்கமா ரெக்கவர் ஆயிருக்கு. ஏன்னா என்னோட ஹோல்டிங்ஸ் மேக்ஸிமம் வந்து நிஃப்டி 50 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல இருக்கிறதுனால ஓரளவுக்கு ரெக்கவரி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி டைம்ல மார்க்கெட்ல வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா இன்னும் மேல போயிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீ நடக்க போற ஈவென்ட்ஸை பொறுத்தா வந்து மார்க்கெட் வந்து இப்படியே கண்டினியூ ஆகுமா இல்ல நெகட்டிவ்ல போகுமா அப்படிங்கறத வந்து நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியும். இந்த டைம்ல வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து ஒரு சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் வந்து நிஃப்டியோட டார்கெட் வந்து இந்த இயர்ல 25,000 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீ ஃபியூச்சர்ல வரப்போற இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பினான்சியல் growth ரேட் கட் இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த இயர் எண்ட்ல வந்து 25,000 பாயிண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஒரு சில ஸ்டாக்ஸ் இப்ப இருக்கிற கம்பெனிஸ்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு 12 கம்பெனிஸ் கொடுத்திருக்காங்க. அதோட டார்கெட் பிரைஸும் கொடுத்திருக்காங்க. மேபி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல வந்து அந்த ரேட் போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி predictions கொடுத்திருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 வீக்ஸா கண்டினியூஸா ஃபால்ல இருந்த மார்க்கெட் இந்த லாஸ்ட் 2 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 500 பாயிண்ட்க்கு பக்கமா வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. அவங்களோட ஹோல்டிங்ஸ்ல ஒரு ஹெவியான லாஸ பாத்துருச்சு. இருந்தாலுமே இந்த 2 டேஸா வந்து ஒரு சின்ன ஆறுதலா இருக்கு. இது வந்து இப்படியே கண்டினியூவா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா அதை கன்ஃபார்மா சொல்ல முடியாது. டாரிஃப் வார் வந்து கண்டினியூவா வந்து ஜாஸ்தி தான் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் இப்ப டைரக்டாவே வந்து டாரிஃப் வார் பிளஸ் அதர் வார்ஸ் எல்லா லெவல்லயும் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்றதுனால மேபி நியூஸ் பேஸ்ல வந்து மார்க்கெட் ரன் ஆகுது அப்படின்னா இன்னும் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டம் இது ஒண்ணுதான் ரீசன் சொல்ல முடியாது. நிறைய குளோபல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி கண்டிப்பா வந்து மார்க்கெட்ல நல்ல பிளக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டோட பிளக்சுவேஷன் வந்து கண்டிப்பா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல யாராலும் பிரிடிக்ட் பண்ண முடியாது. சோ மார்க்கெட் வந்து இந்த 2 டேஸ் ரைஸ் ஆச்சு அப்படின்னா கண்டினியூஸா ரைஸ் ஆகணும்ன்ற அவசியமா கிடையாது. இமீடியட்டா வந்து 22,000 பாயிண்ட் எப்பயும் போல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிரேக் பண்ணி 20% கரெக்ஷனுக்கு கூட போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 2 டேஸ் மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கிறத நம்பி நீங்க இமீடியட்டா வந்து எதையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து நம்ம வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பிளிட் பண்ணி நம்ம அமௌண்ட்டை ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பேங்க் ஆஃப் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த இயர் எண்ட்ல நிப்டியோட டார்கெட் வந்து 25,000 பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதா மேக்ஸிமம் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் லாஸ்ட் 2-3 இயர்ஸா வந்து எக்ஸலண்டான ரன்-அப் கொடுத்ததுனால இந்த இயர் வந்து அந்த அளவுக்கு பெருசா பர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்மளோட பினான்சியல் ஆகட்டும் ஆட்டோமொபைல் ஆர்பிஐ ரேட் கட் இது எல்லாமே பேஸ் பண்ணி நிப்டி வந்து இந்த பாயிண்ட ரீச் பண்ணும் அப்படின்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நிப்டி ரன்-அப் ஆகிறப்ப நிப்டி 50 இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ரன்-அப் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இவங்க ஒரு 12 ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. HDFC லைஃப் கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து 618 ரூபாய்ன்ற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட டார்கெட் பிரைஸ் வந்து 875 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. நியர்லி 42% வந்து அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் 2,750 இருக்கிற ஸ்டாக் 3,650 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. நியர்லி 33% வந்து அப்சைடு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இருக்காங்க. ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் 1,600 இருக்கிறது 2,000 ரூபாய்க்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 28% வந்து பாசிட்டிவா போகும் இருக்காங்க. எல்என்டியை பொறுத்த வரைக்கும் 3,260 ரூபாயா இருக்கிறது 4,150 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து ஒரு 27% வந்து பாசிட்டிவா போகும் அப்படின்னு இருக்காங்க. ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் 1,034 ரூபாயில இருந்து 1,300 ரூபாய் வரைக்கும் போகும் இருக்காங்க. 26% வந்து பாசிட்டிவா இருக்கும் இருக்காங்க. டைட்டனை பொறுத்த வரைக்கும் 3,123 ரூபாயில இருக்கிற பிரைஸ் வந்து 3,980 ரூபாய் 27% வந்து அப்சைடு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இருக்காங்க. இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் 1,700 ரூபாய்ன்ற பிரைஸ்ல இருக்கிற ஸ்டாக் வந்து 2,150 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
26% வந்து அப்சைடு போகும்னு இருக்காங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் 644 இருக்கிற பிரைஸ் 780 ஆகும் இருக்காங்க. 21% வந்து அப்சைடு போகும்னு இருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் 1218 ரூபாய் இருக்கிற பிரைஸ் 1500 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 23% வந்து அப்சைடு மூவ்மெண்ட் இருக்குன்னு இருக்காங்க. டிவிஸ் லேபரேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் 5568 இருக்கிறது 6850 ரூபாய் வரைக்கும் போகும். 23% வந்து அப்சைடு மூவ்மெண்ட் இருக்குன்னு இருக்காங்க. ஈச்சர் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 5094 ரூபாய் இருக்கிறது 6000 ரூபாய் வரைக்கும் போகும். 18% வந்து ரிட்டர்னா கொடுக்கும் இருக்காங்க. பஜாஜ் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் 8388 இருக்கிறது 9350 வரைக்கும் நியர்லி 11% பக்கமா வந்து ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் இருக்காங்க. இதுல நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதோட டார்கெட் பிரைஸே வந்து இது வரைக்கும் இருக்கு, அதோட ஆல் டைம் லெவல தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால டெஃபினட்டா வந்து ஒரு ரன்னப்ப கொடுக்குது, பாயிண்ட்ஸ் போகுது அப்படின்னா இந்த நிஃப்டில லிஸ்ட் ஆகிற இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸை பத்தி நம்ம ஆல்ரெடி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது, ஒரு போர்ட்ஃபோலியோல ஸ்டாக் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை என்னென்ன பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணணுங்கிறத பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்ல மேக்ஸிமம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டாக்ஸ் எதனால வந்து நம்ம லாங் டைம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பிளேலிஸ்ட் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபியூச்சர்ல எதனால இந்த அளவுக்கு growth கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம டீடைலா வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. லாங் டேர்முக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸை பத்தி கண்டினியூஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்சைடுங்கிறது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். சோ இவங்க பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் வந்து 25000 பாயிண்ட் போகும் அப்படின்னா கண்டிப்பா போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப குளோபல் ஃபேக்டரை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இப்ப வார் எதுவும் முடிஞ்சு பாரு இல்ல, அது இல்லாம இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த டேரிஃப் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேரிஃப் ப்ராப்ளம் எதுவும் முடிஞ்சு பாடல, இது எல்லாமே செட்டில் ஆனா தான் கொஞ்சம் பாசிட்டிவா திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எதுவுமே கம்ப்ளீட் ஆகிற ஐடியாவே இல்ல. இப்ப வார் ஆகட்டும், அதே மாதிரி இந்த டேரிஃப் வார் வந்து இன்னுமே ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி ஆகிறப்ப நம்மளோட மார்க்கெட்டும் சரி குளோபல் மார்க்கெட்டும் இன்னும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்கு. யாரு எந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கிளியரா ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும், லாங் டேர்முக்கு இன்னுமே இது 20% இல்ல 50% ஃபால் ஆனாலும் அதை அக்குமுலேட் பண்ற ஐடியா இருந்தா மட்டும் இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாமே லார்ஜ் கேப் கம்பெனியா இருந்தாலும் உங்களோட ஹோல்டிங்ஸுக்கு எது சூட்டபுளா இருக்குமோ அந்த ஸ்டாக்கை மட்டும் பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட் 2 டேஸா வந்து ஒரு ரன்னப்ப கொடுத்துருச்சு, நீ இமீடியட்டா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிடும் அப்படின்னு நீங்க பேனிக் ஆகி இன்வெஸ்ட் பண்ற அவசியமே கிடையாது. மார்க்கெட் வந்து இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஏப்ரல் மந்த்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டேரிஃப் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. மேபி இந்தியா மேல கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி வர்றப்ப பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னுமே வந்து ஹெவியான ஃபால் ஆகும். இந்த 20 ஈஸியா ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா 20% மேல போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப உங்களோட அமௌண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. அதுதான் வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒரு சூட்டபிளான மெத்தடா இருக்கும். மார்க்கெட்ல ரெக்கவரிங்கிறதுக்கு 2 டைப் ஆஃப் எல்லாத்துக்கும் நடக்கலாம். அதாவது எபோவ் 5 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து லாஸ் ஆகி இப்ப வந்து அது ரெக்கவர் ஆயிட்டு இருக்கும். ஆனா மார்க்கெட்ல வந்து ரீசெண்டா வந்தவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும், இப்ப அது ரெக்கவர் ஆகும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம்ல கண்டிப்பா வந்து ஒரு நல்ல அச்சீவ் பண்ண முடியும். நீங்க வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நியூவா வந்தவரா இல்ல மார்க்கெட்ல மோர் தென் 5 இயர்ஸ் இருக்கிறீங்களா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ல இப்ப ரெக்கவர் ஆகுதா இல்ல உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட்ல ரெக்கவர் ஆகுதா அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த டிஸ்கஷன் வந்து கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும்.
இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.